பால் பாயாசம் நல்லா டேஸ்டியாக ஈஸியாக இதே போல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பால், அரிசி, அதுக்கப்புறம் சுகர் இருந்தால் போதும். 3 பொருட்கள் வச்சு இந்த பாயாசமை செய்யலாம். நீங்கள் ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு 2 3 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பாயாசம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்கிறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், 30 நிமிஷம் நல்லா சோக் ஆகிடுச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரெயின் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு இந்த அரிசியை நம்ம லைட்டாக இதே போல் க்ரஷ் பண்ணிக்கலாம். மிக்சிலெலாம் சேர்த்துட்டு அரைக்காதீங்க. இதே போல் கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கணும். கீழே அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ நல்ல ஹெவி பாட்டம் பேனாக எடுத்துக்கோங்க. இப்போ 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்தாச்சு. பாலும் பார்த்திங்கன்னா நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அதை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த பால் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு கம்மியாகணும். ஸோ நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும். பால் பாருங்கள், பாதி அளவுக்கு கம்மியாயிடுச்சு. நல்லா கொதிச்சிருக்கு. நீங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அரிசியும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்தாச்சுல. ஸோ இது ஒரு முறை நல்லா கலந்துடலாம். அரிசி இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சுகர் சேர்க்காதீங்க. இப்போ நாம் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா திக்காகிற வரலையும் கொதிக்க வைக்கணும். பாருங்கள், ஒரு 12 நிமிஷமாக இது நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. அப்பப்போ நீங்கள் இதே போல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு பார்க்குறப்பவே தெரியும் எவ்வளோ நல்லா க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான பாயாசமோட கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த அளவுக்கு திக்காகிற வரலையும் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளோட பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ ஃபைனலாக இதில் நம்ம ரோஸ் வாட்டர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லைனா ரோஸ் வாட்டர், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அரிசி பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாயாசமில் பார்த்திங்கன்னா நான் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸுமே சேர்க்கலை. முந்திரி, திராட்சை, பாதாம் எதுவுமே சேர்க்கல. நெய் கூட சேர்க்கலை. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இந்த பாயாசமோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் மாறிடும். ஸோ அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. இதே போல் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட்டோம்ல. ஸோ கண்டிப்பாக செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்.